வணக்கம். இன்றைக்கி இந்த மாதிரி இலை நீளமான இலை செய்ய போகிறோம். இந்த இலை கிராப் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு இலை வித் கிராப் ஸ்டிச்னு சொல்லுவோம். பாருங்கள். ஓகே, இதுக்கு தேவையான பொருள் கம்பி, மொத்தமான கம்பி இந்த காம்புக்கு, அப்புறம் மெல்லிசான கம்பி இந்த இலைக்கு, அப்புறம் இந்த காம்பை சுற்றுறதுக்காக இந்த ரேப்பிங் பேப்பர் இது இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 2 கலர் நூல். ஓகேவா, லைட்டும் டார்க்கும் கலரு பச்சை. ஏன்னா இலை தானே செய்கிறோம், அதனால். ஓகே, இப்போ இது எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி இது செய்கிறது. 30 செயின் போடணும். ஓகே, 30 செயின் போட்டோம். அடுத்த 3 செயினில் சிங்கிள் குரோஷே. அடுத்து 25 இதில் டபுள் குரோஷே. ஸோ 25 டபுள் குரோஷே, 3 சிங்கிள் குரோஷே, 25 டபுள் குரோஷே. இருபத்தஞ்சி செஞ்சிட்டோம். அடுத்த ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போ முடிஞ்சுது. இந்த ரோ வெட்டி முடிச்சு போட்டுருங்க. அடுத்தது செகண்ட் கலர் பாய்க்க போகிறோம். இது பாய்க்கும் போது என்ன செய்ய போகிறோம், இந்த கம்பியை வச்சுக்கிட்டு நம்ம பின்ன போகிறோம். இப்போ நம்ம அந்த கிராப் ஸ்டிச் செய்ய போகிறோம். முத செய்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இங்கே நம்ம இது பண்ணிட்டோம். ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம். அடுத்தது உள்ளுக்கு போட போகிறோம். உள்ளுக்கு போட்டுட்டு நூலை எப்பி மாதிரி இழுக்க போகிறோம். இது என்னன்னா, நம்ம எப்பயுமே முன்னுக்கு போவோம். இது பின்னாடி போவோம். ஓகே, எடுத்துட்டு நம்ம எப்படி சிங்கிள் குரோஷே செய்வோம் அதே மாதிரி தான். ஆனால் நம்ம சிங்கிள் குரோஷே முன்னுக்கு போவோம், இது பின்னாடி போவோம். இது கிராப் ஸ்டிச்சுன்னுவாங்க. இது ஏன் கிராப் ஸ்டிச்சுன்னு வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இது
இது இப்போ வந்து நம்ம சிங்கிள் குரோஷே எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். ஆனால் பின்னுக்கு நம்ம முன்னுக்கு போகிறது பதில் பின்னாடி போகிறோம் நம்ம. அந்த ஸ்டிச்சஸ் பாருங்கள் எப்படி வருதுன்னு. இதை வந்து நம்ம சுற்றி வர வேண்டியது தான். 2 பாகமும் சுற்றி வந்துட வேண்டியது தான். அது முதல் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஏன்னா பின் பகுதி போகிறது. செய்ய செய்ய பழகிட்டிங்களா அது வந்துடும். அப்படியே சுற்றி வந்துடுங்க. கம்பி சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, இழுத்து விட்டுக்குங்க. இந்த பக்கம் கொஞ்சம் இருந்துட்டால் கூட பரவாயில்ல. கீழே முடிச்சிட்டோம் பின்னி கடைசி வரைக்கும். இப்போ நூலை வெட்டிக்கிங்க, வெட்டிட்டு முடிச்சு போட்டுருங்க. இப்போ 3 இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம இது பண்ணிட்டோம். இது பார்த்துங்க, இது முன் பகுதி, இது பின் பகுதி. நம்ம முன் பகுதி தான் இதில் சுற்றணும். இப்போ நம்ம இந்த கம்பியை வச்சு ஒன்றோட ஒன்று அப்படியே சுற்றிட்டு போக வேண்டியது தான், இந்த ரேப்பிங் பேப்பரை வச்சு. ஓகே, முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், சுற்றியாச்சு ரேப்பிங் பேப்பர் வச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இலை கிடச்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.